ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் வந்துட்டு வைரலாக போயிட்டுருக்கு. என்னென்னா எல்லாருக்குமே வந்துட்டு நிக்சன் வெளியே போவாரா, விஷ்ணு வெளியே போவாரா, கூல் சுரேஷ் வெளியே போவாரா அப்படின்னு நம்மலாம் வந்துட்டு பதட்டத்தில் இருக்கும். ஆனால் உள்ளே வந்துட்டு அந்த பதட்டம் யாருக்குமே இல்லை, கூல் சுரேஷ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஆனால் நிக்சனும் விஷ்ணுவும் வந்துட்டு நம்ம இந்த வாரம் போக மாட்டோம்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரப்போகுதுன்னு அவங்களே முடிவு பண்ணி அதுக்கு உண்டான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மாயா என்ன சொல்கிறாங்க, இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரும்போது பிக் பாஸ் கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்க போகிறாங்களாம். ஏன்னா விஷ்ணுவோட அப்பா அம்மா வந்தாங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அப்படியே நிப்பாட்டுங்க, அப்படியே வந்துட்டு நம்ம பூர்ணிமாவோட அப்பா அம்மா வரும்போது அவங்களே நிப்பாட்டுங்க, அப்படியே வந்து ரெண்டு பேருக்கும் வந்துட்டு பேசி அப்பயே மூச்சு விட்ருவோம். இதை தான் முன்னாடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் மாமி மாயான்னு பேர் வாங்கினாங்க. இப்போ நடுவில் வந்துட்டு அவர் கூட சண்டை போட்டு எப்படியோ வந்து பிரிஞ்சு தான் இருந்தாப்புல இந்த விஷ்ணு. கமல் கொடுத்த அடியில் வந்துட்டு போகிறதுக்கு இடம் இல்லாமல் என்ன பண்ணிட்டா, டபால்னு திரும்ப பூர்ணிமா கிட்டையும் மாயா கிட்ட வந்து சரண்டர் ஆகிட்டாப்புல. இப்போ திரும்ப வந்துட்டு பூர்ணிமாவையும் விஷ்ணுவும் சேர்த்து வைக்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் வச்சு செய்வாங்க, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா அதை நான் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ உடனே அங்கேருந்து நிக்சன் வந்து கலாய்க்கிறார். இந்திய பிக் பாஸில் வரலாற்றில் முதன்முறையாக, இந்திய தொலைக்காட்சிக்கு முதன்முறையாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்க போகிற நிச்சயதார்த்தம் அப்படின்னு அவர் கலாய்க்கும் போது இவர் வந்துட்டு ஆக மொத்தத்தில் எனக்கு செருப்புடி விட போகுது, அது மட்டும் தெரியுது, அதுக்குள்ளே நான் போய் ஒளிஞ்சிக்க போகிறேன் அப்படின்ட்டு நம்ம ஒரு டெரர் பீஸாக இருந்த விஷ்ணு வந்துட்டு இப்படி பயந்து போய் சொல்கிறாப்புல, செருப்புடு விழுகுன்னு பயப்படுறாப்புல. அதுக்கப்புறம் உடனே மாயா என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்க வீட்டில் எல்லாருமே ஓகேவாக தான் இருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு கோத்து விட்றாங்க. அப்போ பூர்ணிமா வந்துட்டு, இல்லை நீங்கள் கவலையே படாதீங்க, உங்களை அடிக்க மாட்டாங்க, வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வெட்டே வந்துட்டு மாயாவுக்கு தான், மாயாவை தான் பொலம் புழக்க போகிறாங்க அப்படின் போது விஷ்ணு சொல்லிடுறாரு, நம்ம இங்கே பண்ண விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோவத்தில் இருப்பாங்களே, வந்தோடனே நம்மளை வச்சு செய்வாங்களே. ஏன்னா பிரதீப் விஷயத்தில் அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாருக்குமே கோவத்தில் இருக்காங்க இல்லையா. இதுக்கு முன்னாடி சீசன் 6 வந்துட்டு எல்லாரோட ஃபேமிலியும் ஃப்ரீ ஸ்டார்ஸ்கில் வந்துட்டு மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம அசீமாக தான் வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாதிரி பேசுனாங்க. ஏரிக்கையோட அப்பா வந்தாலும் சரி, அமுதவானனோட பெரிய சன்னா இருந்தாலும் சரி, இவங்களாம் வந்து அசீமை பற்றினா பேசுனாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு மைண்டு, நம்ம பண்ண விஷயங்கள் கண்டிப்பாக வெளியே போயிருக்கும், வரவங்களாம் வந்து நம்மள தான் வச்சு செய்வாங்களோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எவிக்ஷன் நடக்க போது இதை பற்றி யாரும் யோசிக்க மாட்றாங்க, ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு கூல் சுரேஷ் தான் போக போகிறான்னு. அது எப்படி வெளியில் நம்மளுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் நியூஸ் வரவே இல்லை, அதுங்களும் உள்ளே எப்படி இவ்வளோ பாசிட்டிவாக யோசிக்கிறாங்கன்னு சத்தியம் புரியல. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு போகிறதுக்கு இவங்க எல்லாருக்குமே தகுதி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் புள்ளி கேங் வரவே கூடாது ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வரைக்கும். இதெல்லாம் கமலஹாசன் அவர்களும் பிக் பாஸும் சேர்ந்து செஞ்ச சதி அப்படின்றத என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே.